வாங்க நான் எப்படி என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ எங்கள் வீடு ரொம்ப சின்ன ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே இந்த சின்ன ஏரியாவுக்குள்ளே எல்லாமே அடுக்க ட்ரை பண்ணதுனால நான் என்னோடய வேர்ட்டிக்கல் ஸ்பேஸை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே என்னோடய கோம் செட் வச்சுருக்கேன். ஸோ நான் எப்போல்லாம் என்னோடய தலை சீவணும்னு நினைக்கிறேனோ அப்போ இந்த கோம் செட் எடுத்து இங்கே வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நான் மேலே வச்சுடுவேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் எங்களுக்கு போக போக இது பழகிடுச்சு. ஸோ இங்கே என்னோடய வாட்ச், எல்லா வாட்சும் இங்கே நான் மாட்டி வச்சுடுவேன். இது நான் ஹோம் சென்டரில் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. எல்லா மிஸ்லேனியஸ் ஐட்டமும் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் ஈஸி டு அக்சஸும். இது என்னோடய பேங்கிள் ஸ்டாண்ட், எல்லா பேங்கிள்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே தான் என்னோடய மெயினான இந்த எல்லா காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த செட் ஃபுல்லாக என்னோடய வாட்சஸ், அதோட பாக்ஸ். சிலதுலலாம் வாட்சஸ் இருக்குது, சிலதில் டு பி ரிப்பேர்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எடுத்துகிட்டு போகணும், டைமே இல்லை. ஸோ அதனால நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இது என்னோடய பர்ஃப்யூம் செட்டு. இங்கே இருக்கிறதெல்லாம் என்னோடய பர்ஃப்யூம் செட்டு. ஸோ டெய்லி எனக்கு பழகிருச்சு. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாமே உள்ளே இருக்கனால ஒரு நாள் இதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் டெய்லி யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது பழகிடும். யூஸ் பண்ண ஈஸியாக மாறிடும். இது எல்லாமே என்னோடய சின்ன சின்ன ஜுவல்லரி அதெல்லாம் போட்டு வச்சுருக்க பாக்ஸு. இது என் பொண்ணோட எல்லா இந்த ஐட்டம்ஸும் இதுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா என்னோடய டே டு டே ஈஸியாக நான் வீட்டிலேருந்து இன்கேஸ் ட்ராவல் பண்ணினேன்னா என்னோடய ட்ராவல் மேக்கப் கிட் எடுத்துகிட்டு போவேன். அப்படி இல்லாட்டி நான் இங்கே வீட்லேயே நின்று பண்ணுறதா இருந்தால் இந்த இதுலேயே முடிச்சிட ட்ரை பண்ணுவேன். பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கோ இல்லை வெளியே போகணுன்னா நான் வச்சுருக்க பேசிக் மேக்கப் இது ஐலைனர், காஜல், அதுக்கப்புறம் என்னோடய மூஸ் அண்ட் பவுடர், லிப்ஸ்டிக், அவ்வளோதான். இது பேசிக். இது ஃபுல்லாக என்னோடய பிந்திஸ். நான் என்னோடய பிந்திஸ் வச்சு நான் செப்பரேட் வீடியோ பண்ணுறேன். என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிந்திஸ் யூஸ் பண்ணோம், அப்படி பண்ணினா எப்படி ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னோடய டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் தான். ஆயில், இது நோஸ் கிளாக் ஆன ஆட்ரிவன், இது எல்லாமே இந்த கேஷ் கிளப், அதெல்லாம் என் பொண்ணோட ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அவளோட ஹேர் பேண்ட்ஸ், ரொம்ப டெலிகேட்டான ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டிருக்கேன். இதில் என்னோடய ப்ரஷஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் சம் மிஸ்லேனியஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த செக்ஷன் வந்திங்கன்னா இதில் இதுதான் என்னோடய ஹோல் ட்ராவல் கிட். நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ரீசன்னால் நான் எல்லா காஸ்மெட்டிக்ஸையும் இதில் தான் இது பண்ணியிருக்கேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போட்டுட்டு எனக்கு அந்த வீக்கெண்ட் தான் எனக்கு அடுக்க டைம் கிடைக்கும். ஸோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது இந்த பசங்களோட ட்ரையாங்கிள் பிளாஸ்டிக் க்ரையான். ஸோ இது நல்லா கிளிப்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால, க்ளோஸ்டாகவும் வச்சுக்கிறதுனால நான் இதில் வச்சுருக்கேன். இது என்னோடய கிளாஸ் பெயிண்டிங். இதில் எல்லா சார்ஜர்ஸும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் நைட் இங்கே தான் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கேருந்து சார்ஜர்ஸ் எடுத்துகிட்டு மிச்ச நேரம் இதில் வச்சிடுறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் என்னோடய நெயில் பாலிஷ், நெயில் ரிமூவர், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே நெயில் பாலிஷ் எல்லா விதமான இதுவும் இருக்குது. இது சம் பிந்தீஸ் டக்குன்னு ஆன் த கோ எடுக்கிறதுக்கு வேணும்னா, ஸோ சேஃப்டி பின்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஈஸி டு அக்சஸாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி பின்ஸ்லாம் நமக்கு இடையில கிடைக்காது. ஸோ ஒரு பஞ்சாக வாங்கி இதில் போட்டு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல் அவுட் நைட் யூஸ் பண்ணுறதுக்கான ஆல் அவுட் இது. ஸோ இதுதான் இந்த செக்ஷனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய டே டு டே நான் போட்டுட்டு நான் எப்பயுமே மார்னிங் மட்டும்தான் கம்மல் வேர் பண்ணுவேன். இதில் போட்டுருவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கம்மல் யூஸ் பண்ணி பழகிட்டதுனால ஐ ப்ரிஃபர் டு வேர் இந்த மாதிரி அக்சசரிஸ் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் கோல்டு இயரிங்கை விட.
ஏன்னா எனக்கு டெய்லி ஒரே இயரிங் வேர் பண்ணுறதுல வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அந்தந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். இது எல்லாமே என் டாட்டரோட இந்த செயின்ஸு, அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி அவள் போடுறதுக்கான இதை ஓப்பனாக வச்சுப்பேன். ஸோ அவள் வேணும்னா வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதில் வந்து கூலர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எனக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு. ஸோ இந்த உள்ளே இருக்க என்ன பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கீழே செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லாமே என்னோடய எல்லா அக்சசரிஸுமே ஹெவியான ஜுவல்லரி எல்லாமே இதில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கும் செப்பரேட் பாக்ஸ் இது பண்ணியிருக்கனால ஸ்பேஸ் ஈவனாக அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சின்ன இதுக்குள்ளே என்னோடய மேக்ஸிமம் எல்லாத்தையுமே இதில் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். இது போக என்னோடய ஆஃபீஸ் வேர் அக்சசரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கேன். இந்த ஜுவல்லரி ஆர்கனைசரில் இது நான் அமேசானில் வாங்கினேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதுக்காக செப்பரேட் வீடியோ போடுறேன் எப்படி என்ன அப்படியே சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய அதர் அக்சசரிஸ் எல்லாத்தையும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு எகெயின் ஒரு இயரிங்காகவே ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி நான் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய ஹாபி மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு இதுக்கும் ஒரு டைப் ஆஃப் இயரிங் போட்டுக்கிறதுல ஒரு தனி பிரியம் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணால் தான் வந்து அது லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு செப்ரேட் பாக்ஸ் ஆர்கனைசேஷனுக்குன்னே வச்சு அக்சசரி ஆர்கனைசேஷனே இந்த மாதிரி செப்ரேட்டர் வச்ச பாக்ஸ் இருக்குது. அது வாங்கி இதில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய எல்லா கேட்ச் கிளிப்ஸ் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இந்த இதில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு எப்பயுமே மார்னிங் எழுந்திரிச்சேன்னா எங்கேயாவது இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து தொலைஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேங்கிள்ஸ் வேணும்னா ஸோ எல்லாமே இந்த ஒரு ஹோல் இந்த இடத்துக்குள்ளேயே அடங்குற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு டூடில் ரொம்ப பிடிக்கும், டூட்லிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான டூடில். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய், வீட்லேயே பண்ண டிஐஒய். இதை உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான இதோட ப்ரொசீஜர் நான் எப்படி பண்ணினேங்கிறதுக்கான ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். Hope you like this video. Please like, share and subscribe to my channel. Thanks for watching.